ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு, தேவனுடைய பிள்ளைகள் யார்? யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் எந்த குடும்பத்தில் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள்? பர்திமேயு திமேயுவின் மகனாக பிறந்தார். திமேயுவின் மூலமாக ஆசீர்வாதங்களும் வந்திருக்கக்கூடும், அதே நேரத்தில் சாபங்களும் வந்திருக்கக்கூடும். உங்களுடைய முற்பிதாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? உங்களுடைய பெற்றோர் நீதிமான்களாய் இந்த பூமியிலே வாழ்ந்திருந்தால் அது நிமித்தம் கர்த்தர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்வார். துன்மார்க்கராய் வாழ்ந்திருந்தால் 3-4 தலைமுறைகளுக்கு கர்த்தர் பெற்றோரின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே விசாரிப்பார். நீங்கள் எந்த குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் கர்த்தருடைய குடும்பத்திற்கு வந்துவிடுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தகப்பனாய் இருப்பார் என்றால் 1000 தலைமுறைக்கு நீங்கள் இரக்கம் பெறுவீர்கள். இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பிசாசின் பிள்ளைகள், அடுத்தது தேவனுடைய பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 3:8-9 வசனங்களில், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஒரு முறை ஒரு பாட்டி குறும்பு பண்ணி கொண்டிருந்த தன் பேரப்பிள்ளையை அழைத்து, நீ பிசாசின் பிள்ளையா அல்லது தேவனுடைய பிள்ளையா என்று அதட்டி கேட்டார். அதற்கு அந்த சிறுவன் தலை நிமிர்ந்து மார்பில தட்டி, நான் ஏசப்பாவின் செல்லப்பிள்ளை என்றான். அப்பொழுது அந்த பாட்டி, நீ ஏசப்பாவின் பிள்ளையானால் இன்றைக்கு ஜெபித்தாயா, வேதம் வாசித்தாயா என்று கேட்டார். அவன் ஓடியே போய்விட்டான். உண்மையிலே தேவனுடைய பிள்ளைகள் யார்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டவர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விசுவாசமாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுமே தேவனுடைய பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்டதோடு நீங்கள் நின்றுவிடக்கூடாது. அவருடைய வேத வசனத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மை அறியாமலேயே உலகத்தாரை விட்டு வேறு பிரியும்படி நம் உள்ளுணர்வுகள் நம்மை ஏவி எழுப்புகின்றன. வேதம் சொல்கிறது, 2 கொரிந்தியர் 6:16, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. இன்றைய நினைவிற்கு 2 கொரிந்தியர் 6:18, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 119 1-88 வசனம் முடிய. மாலை 1 கொரிந்தியர் 7 20-40 முடிய.
அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.